உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 5. வாகனம் சிலிகுரியில் இருந்து சிக்கிமை நோக்கி மலைப்பாதையில் பயணித்துக் கொண்டிருக்க, இருபுறமும் கொள்ளை அழகென கொட்டி கிடந்த இயற்கையின் அதிசயத்தை கண்கள் கொள்ளாமல் ரசித்தபடி இருந்தாள் சரையு. எந்த ஒப்பனைகளும் இன்றி அசட்டையாக விரிந்து கிடந்த மழை அழகின் கம்பீரம், வந்தாயா வா வா என்கின்ற மாதிரி உள்ளே வரும் மனிதர்களை தன்னுள் மொத்தமாய் உள்வாங்கிக் கொள்கின்ற அழகில் ரசனையுடன் ஆழ்ந்திருந்தவள். ஏய் அம்மு, தன்னை அழைக்கும் கவியின் குரலில் திரும்பினாள். உனக்கு இந்த சுடிதார் ஞாபகம் இருக்கா? நீ வேலைக்கு போய் முதல் சம்பளம் வாங்கினப்ப எனக்கு நீ வாங்கி கொடுத்தது. வாகனத்தின் பின் இருக்கையில் இருந்த கவி கேட்க, சரையு திரும்பி இருக்கையின் பிடியில் தலையை சாய்த்து அக்காவின் உடையை அவள் அணிந்திருந்த ஸ்வெட்டருக்குள் தேடி பார்த்தாள். மஞ்சள் வெள்ளை பூக்கள் போட்டு ஓரத்தில் நீல கோடுகள் ஓடிய உடை, நீலத்தில் பேண்டும் துப்பட்டாவுமாக. ஆமா, அந்த சுடிதாரா இது? எப்படிக்கா அப்படியே வச்சிருக்க? ஞாபகமா இருக்கட்டும்னு பார்த்து பார்த்து யூஸ் பண்றதுதான். தருணுக்கு அப்ப எடுத்த சட்டை சின்னதா போனாலும் தூக்கி போட மனசில்லாம பத்திரமா வச்சிருக்கேன். உன் மாமாவுக்கும் இதே கலர்ல வாங்கணும்னு லைட் எல்லோல டிஷர்ட் வாங்கினியே, அதத்தான் போட்டிருக்காரு இப்ப. தன் அருகில் ஜன்னலோரம் அமர்ந்திருந்த பாலாவின் ஜர்க்கினை விலக்கி காட்டினாள். அட ஆமா, பாரா, என்ன 2 பேரும் மேட்சிங் மேட்சிங்கா? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லக்கா. மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ட்ரெஸ் எப்ப வாங்கினதுன்னு? சரையு கேட்டதில் என அசடு வழிந்த பாலா, தெரியலையே. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்க அக்கா எடுத்து கொடுக்கறத தான் போட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு அப்பாவியாவே எங்க வீட்டுல என்ன வளர்த்துட்டாங்க. கண்ணை துடைத்து விரலால் சுண்டி விட்டு கொண்டான். அட அட அட, நீங்க அப்பாவியா இல்ல படுபாவியான்னு எனக்கில்ல தெரியும். கவி பிடித்து கொள்ள சரையு சிரித்தபடி திரும்பி அமர்ந்தாள். கவி அருகே அமர்ந்திருந்த பெண்மணி இவர்களை சுவாரஸ்யமாக பார்த்தபடி இருந்தார். எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கற, எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி கொடுக்கல பாத்தியா? அவள் இருந்த இருக்கையின் அடுத்த ஓரத்தில் அமர்ந்திருந்த விக்கி எட்டி பார்த்து கேட்க, எங்க ஊர்ல ஒட்டகச்சுவங்கிக்கெல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ் கிடைக்கிறதில்ல. சரையுவும் அவனை போல எக்கி அவன் டோனிலேயே பதில் சொன்னாள். நான் ஒட்டகச்சுவங்கினா நீ குள்ள வாத்து. 4 அடி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது? உதட்டை இப்படியும் அப்படியுமாக கோணி காட்டிய விக்கி, அண்ணி, இவ எனக்கும் தான் வாங்கி கொடுத்தா, மறந்துட்டா என்றான் சீண்டலாக முன்னால் பார்த்தபடியே. ஏய் சும்மா புழுகாத, நான் ஒன்னும் இவனுக்கு வாங்கி தரலக்கா. அங்கிளுக்கு வாங்கி கொடுத்தத இவன் ஆட்டைய போட்டான். அவர்களுக்குள் மாறி மாறி கிண்டல் அடித்து சிரிக்க, நல்ல வேலை நீங்கெல்லாம் துணையா இருக்கீங்க. கூட வர்றவங்க என்ன மாதிரியோ, அவசரப்பட்டு புக் பண்ணியாச்சே, ட்ரிப்பு எப்படி இருக்குமோன்னு பயந்துகிட்டே வந்தோம். இடையில் கவி அருகே அமர்ந்திருந்த அந்த மாமி சொன்னார். சரையு அருகே இருந்த அவர் கணவர் மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தார். நீங்க எல்லாரும் தமிழா? நேற்றிரவு ஜல்பைகுரியிலேயே தங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த அறையில் தங்கி காலை எழுந்து கிளம்பி ஓட்டலில் கொடுத்த உணவை அருந்தி கொண்டிருந்த பொழுது அருகில் ஒலித்த தமிழ் குரலில் இவர்கள் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அப்பாடி, ஏங்க இங்க வாங்க, நம்ம ஊர் ஆளுங்க இங்க இருக்காங்க பாருங்க. தனக்குத்தானே பேசியபடி அருகில் வந்தார் இந்த மாமி. நீங்க தானா அந்த ஏஜென்ட் சொன்னவங்க? நல்லதா போச்சு. நான் கும்பிடுற பாபா கைவிடல. ஆசைப்பட்டு கிளம்பியாச்சு. தெரியாத இடத்துல எப்படி சமாளிக்க போறோமோன்னு நேத்து ராத்திரி முழுக்க தூக்கமே வரல போங்க. எந்த ஆரம்ப தயக்கமும் இல்லாமல் அவர் கலகலவென பேசத் தொடங்க, இவர்களுடைய பயணத்தில் அவர்கள் இருவரும் உடன் சேர்ந்து பயணிக்கப் போவதை அறிந்து கொண்டார்கள். நாங்க திருச்சிக்காரங்கம்மா. பூனால எங்க பொண்ணு இருக்கா. ரிட்டையர் ஆகி எங்கேயுமே போறதில்லன்னு அவதான் டூரை புக் பண்ணி வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சா. விடிய கால ஃப்ளைட்ல தான் வந்து இறங்கணும். படபடவென பட்டாசாக பொரிந்தவரின் தோலை லேசாக தட்டி புன்னகைத்த கவி, அதுக்கென்ன ஆண்டி, நீங்க எங்களுக்கு துணை, நாங்க உங்களுக்கு துணை என்றாள் மென்மையாக. இன்னொரு கப்பல் வந்தாலும் வருவாங்கன்னு சொன்னாங்க. அது நீங்க தான் போல.
வாஞ்சையாக பேசியவளை பார்த்தவுடன் பிடித்து போனது அவருக்கு. ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு முடித்தவர் தங்களுக்கென வந்து நின்ற டெம்போ டிராவலரில் ஏறி அமர்ந்த பொழுது கூட, நான் உன் பக்கத்திலே உட்கார்ந்துக்கிறேன் என்று வஜ்ரம் போல அவளுடன் கூடவே ஒட்டி கொண்டார். நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? நான் கூட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு நினைச்சேன். ஜாடையே தெரியல போ 2 பேருக்கும். நான் எங்க அப்பா மாதிரி, அவ எங்க அம்மா சாயல். ஓ, வேலை பார்க்கறாளா உன் தங்க? எங்க வேலை? இல்ல, சம்பளத்துல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான்னு சொன்னியே, அதை வச்சு கேக்குறேன். நீயும் வேலைக்கு போறியா? வரிசையாக கேட்கவும் பேசவும் அவருக்கு 1000 இருக்க கவி சுணங்காது பேசிக்கொண்டு வந்தாள். நடுநடுவே அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தாலும் சரையுவின் இதயம் மட்டும் வேறெங்கோ சஞ்சரிக்க முனைந்தது. கவி நினைவுபடுத்திய அந்த நாட்களுக்கே சென்று விட்டதைப் போல தனக்குள் முழுகி போகும் எண்ணங்களும் இனம் புரியாத உணர்வுகளுமாக அவள் உதடுகளில் புன்னகை ரேகை நெளிந்தது. கார்ப்பரேட் அலுவலகத்தில் 1 மாத கால பயிற்சி முடிந்து சிங்காநல்லூரின் பிரதான கிளையில் பணி நியமனம் உத்தரவு ஆகி ஆர்டர் கைக்கு வந்திருக்க, வேலை பார்க்கும் சந்தோஷம் ஒரு புறமும், மனதில் முகிழ்ந்து கொண்டு வரும் இனிய கனவுகளும் நினைவுகளும் மறுபுறம் என அவள் கிளவுட் 9இல் மிதந்து கொண்டிருந்த நேரம் அது. இங்கேயே தங்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. நாங்க என்ன அந்நியமா அசலா? எதுக்கு இத்தனை யோசிக்கிற? பத்மாவும் மூர்த்தியும் எத்தனை வற்புறுத்தியும் அவள் தனக்கென பதிவு செய்து வைத்திருந்த மகளிர் விடுதிக்கு கிளம்புவதில் உறுதியாக இருந்தாள். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்றாங்களேன்னு சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்குறதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. அம்மா புலம்பிக் கொண்டே இருந்ததில் பாலாவின் உதவியால் ஏற்கனவே ஒரு விடுதியை தேடி பேசியும் வைத்திருந்தாள். அவர்களும் சொன்ன தேதியில் அறையை ஒதுக்கி கொடுக்க இவளுக்கு என்று கிடைத்த அறை நல்ல வசதியாகவே இருந்தது. சுவையான உணவு, காற்றோட்டமுள்ள அறைகள், அறைக்கு அறை இவர்களுடைய தனிப்பட்ட பொருள்களை வைத்துக் கொள்ள சிறிய குளிர்சாதன பெட்டிகள், துணியை துவைக்க வாஷிங் மிஷின், மொத்த விடுதியையும் பராமரிக்கும் சுறுசுறுப்பான பணியாளர்கள் என அந்த சூழல் சுவாரஸ்யமாக இருக்க இவள் நிம்மதியாக பணிக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். எல்லாமே நன்றாக போனாலும் விடுதிக்கு வந்து தங்கியதில் பார்க்க வேண்டிய ஒரு ஆளை மட்டும் அடிக்கடி பார்க்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் மட்டும் உள்ளுக்குள் வண்டாக குடைவதை யாரிடம் சொல்ல? இதற்காகவே வெட்கத்தை விட்டு அத்தை வீட்டிலேயே தங்கிவிடலாமா என்று கூட கிறுக்கு பிடித்த அவள் மனம் திருட்டுத்தனமாக யோசித்துக் கொண்டிருந்ததையும் என்னவென்று சொல்ல? மனம் செல்லும் திசையை அடக்க மாட்டாமல் எப்படியும் ஏதாவது சாக்கு வைத்து வாரம் 1 முறை பத்மாவை பார்க்க செல்லத்தான் செய்கிறாள். அவள்தான் இப்படி என்றாள். அவள் அங்கு வந்தது எப்படித்தான் தெரியுமோ? அடுத்த 10ஆம் நிமிடம் அவனும் ஆஜராகி விடுகிறான். ரொம்ப ஓவராதான் போறோமோ? கனவு கலைந்த நிதர்சனம் உணரும் நேரங்களில் நாளையும் யோசிக்கும் புத்தி அவளை கடுமையாக கண்டிக்கும். குதிரைக்கு லகான் போடுவது போல நழுவி ஓடும் மனதை இழுத்து பிடித்து அவள் அங்கு செல்லாமல் தவிர்ப்பதும் உண்டு. அப்படி அவள் கட்டடிக்கும் வார இறுதிகளை தொடரும் திங்கள் அன்று கட்டாயம் அவன் வங்கிக்கு வருவது நிச்சயம், எதேச்சி அல்ல என்பதையும் அவள் உணர்ந்தே இருந்தாள். மாலை வங்கி முடியும் நேரமாக வந்து வாசலில் தனக்கென காத்திருப்பவனை பார்த்து, நீங்க எங்க இங்க? பொங்கி ததும்பும் உள்ளத்தின் வேகத்தை மறைத்தபடி அவள் லேசாக சிரித்துக்கொண்டே அவன் அருகே செல்வதும், தன்னை காணும் கணம் கண்களில் கோடி மின்னல்கள் மின்னினாலும் ஒன்றும் அறியாத அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு இயல்பாக பேசுபவளை துளைத்து செல்லும் அவனுடைய ஆழமான பார்வையும், பழக்கமாக மாறிப்போன இந்த வழக்கத்திற்கு மாறாக ஒரு வெள்ளி அன்று வங்கி வாசலில் காத்திருந்தவன், சும்மாதான் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன் என்று எப்பொழுதும் மழுப்பி சொல்லும் பதிலை சொல்லாமல் அவளையே கூர்ந்து பார்த்தான். உன்னை பார்க்கதான் வந்தேன், கொஞ்சம் பேசணும், கிளம்பலாமா? ஊடுருவும் அந்த பார்வை அவளை கலவரப்படுத்தியது. மனதிற்குள் கடல் அளவு ஆசை இருந்தாலும் பனிக்கட்டியின் நுனியை பயணித்து கடக்கும் தயக்கமும் அச்சமுமாக ஒரு வினோத உணர்வு. நான் இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வரல, ஹாஸ்டலுக்கு தான் போகணும். அவள் தன் தோள் பையின் காதுகளை திருகியபடி நின்றாள். உடனே ஓடி போய் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைன்னு எதுவும் இல்லையே, கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு அப்புறம் போகலாம்ல. கார் கதவை திறந்து அமரப்போனவன் திரும்பி அவளை பார்த்து கேட்ட விதத்தில் இருந்தது உரிமையா கோவமா? அவள் ஒன்றும் பேசாமல் தலையை மட்டும் அசைக்க சிறு புன்னகையுடன், தட்ஸ் குட் என்றான்.
காரை ரிவர்ஸ் எடுத்து சாலையில் நிறுத்த இவள் ஏறிக்கொண்டாள். பதுமை போல அமர்ந்திருந்தாலும் அவள் இதயம் மட்டும் 200 மீட்டர் வேகத்தில் படபடக்க வண்டியும் வேகமெடுத்து பறந்தது. இப்படி தனியாக காரில் ஏறி இவனுடன் லாங் டிரைவ் செல்வதெல்லாம் அவளுடைய ரகசிய கனவுகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். பத்மாவோ மூர்த்தியோ உடன் இருக்கும்போது மட்டுமே பேசி பழக்கப்பட்டது. இது வயதின் குழப்பமா, ஹார்மோன்களின் கோளாறா, இல்லை வெறும் இனக்கவர்ச்சிதானா என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவனுடைய அழைப்பும் இந்த பயணமும் திறக்காத ஏதேதோ கதவுகளை திறந்து விட்டது போல மனது ஹோவென்று துள்ளியது. அட்ரீனலின் உச்சியில் ரத்தம் பாய்ந்து ஓடுவதை உணர்ந்தவள் தன் பரபரப்பை காட்டிக்கொள்ளாமல் விரல்களை இறுக மூடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவனோ எப்பொழுதும் அவளை பேச்சுக்கு இழுப்பவன், அவளது விழிகளை சந்திக்கும் நேரமெல்லாம் அவளுக்கான பிரத்யேக பார்வைகளை பரிசளிப்பவன், இன்று ஏதோ தீவிர சிந்தனையில் இருக்கிற மாதிரி தனக்குள் ஆழ்ந்து போய் வண்டியை இயக்கிக் கொண்டிருந்தான். எங்க போறோம்? அங்கு கவிழ்ந்திருந்த மெல்லிய மௌனத்தை உடைத்தபடி அவள் மெதுவாக கேட்டாள். நான் எங்க கூப்பிட்டாலும் வருவல்ல? அவன் முன்னால் பார்த்தபடியே பதிலுக்கு இன்னொரு கேள்வி கேட்க, மாட்டேன் பட்டென்று வந்த பதிலில் திரும்பி பார்த்தவன் அவள் ஜன்னலோரமாக தள்ளி உட்கார்ந்திருக்கும் விதத்தைக் கண்டு அடக்க முடியாமல் சிரித்தான். அவள் கண்களில் தயக்கமும் மிக லேசான எச்சரிக்கை உணர்வும் தெரிந்தன. அடிப்பாவி, நான் என்னவோ உன்னை கடத்திக்கிட்டு போற மாதிரி பாக்குற, அந்த அளவுக்கு வர்த்தான ஆளெல்லாம் இல்லமானா? ஸ்டியரிங்கில் இருந்த கைகளை எடுத்து அவன் உயர்த்தி காட்ட, அப்போ எங்க போறோன்னு சொல்ல வேண்டியதுதானே? சரையுவும் மென்மையாக சிரித்தாள். இதோ வந்துருச்சு. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லாம கூட்டிட்டு வந்தா என்ன வில்லனாக்க பாக்குற நீ? இல்ல, நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல பட்டுன்னு சொல்லிட்டேன். எங்கே தவறாக நினைத்து கொண்டானோ என்று மனமிடற அவனையே பார்த்தவள் சாரி என்றாள் மெலிதாக. சேச்ச, எதுக்கு சாரி? நான் தப்பாலாம் எடுத்துக்கல. கேர்ள்ஸ் எப்பவும் உங்க சேஃப்டிய பாத்துக்கணும். இப்போ நடக்கிற விஷயம்லாம் அப்படிதானே இருக்கு. அதீத நம்பிக்கை ஆபத்துல முடியறத தினமும் நியூஸ்ல பாக்குறோமே. இது ஒரு கஷ்டம் உங்களுக்கு. யார நம்புறது, எவ்வளோ தூரம் நம்புறதுன்னு. அவள் கொட்ட அவன் பேசிக்கொண்டே நீண்டு கிடந்த சாலையில் இடது ஒடித்து திரும்பிய பொழுது வைதேகி நீர்வீழ்ச்சி அவர்களை வரவேற்க காத்திருந்தது. இதுதான் அந்த சர்ப்ரைஸா? வார இறுதி என்றாலும் கூட்டமே இல்லாமல் ஓரிருவர் மட்டும் அந்த பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வாகனத்தை நிறுத்திவிட்டு அதற்குரிய கட்டண சீட்டை வாங்கியபடி இறங்கியவன், உனக்கு ஃபால்ஸுக்கு போகணுமா என்றான் தனக்கு இணையாக நடந்து வருபவளை பார்த்து. மார்ச் முதல் வாரத்திலேயே வெயில் கொளுத்த ஆரம்பித்திருக்க தூரத்தில் அருவி நீர் சிரித்து இளைத்து சுனை நீர் போல ஒல்லியாக கொட்டி கொண்டிருந்தது. போகணும்னு இல்ல, போகலான்னா போலாம். அவள் பதில் சொன்ன விதத்தில் மீண்டும் அவன் முகத்தில் சிரிப்பு. சரி, இப்படி வா, இந்த பக்கமா போலாம். மரங்களும் குத்துச் செடிகளும் பசிய கொடிகளுமாக அடர்ந்திருந்த பகுதியை நோக்கி நடந்தவர்கள் சிறு நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருந்த அருவி நீர் விழுந்து மெல்ல நடைபயிலும் பாதையின் அருகே சென்றார்கள். இப்படி உட்கார்லாமா? அங்கிருந்த பாறைகளை கை காட்டியவன் அவள் ஒன்றில் அமர்ந்ததும் அவள் எதிரே இருந்த பாறை திட்டில் தானும் அமர்ந்தான். அருமையா இருக்குல்ல, குவைட் சீனிக். வெயில் தெரியாத குளிர்ந்த காற்றும் குடையாக மேலே விரிந்திருந்த நெடிய மரங்களின் அடர்ந்த கிளைகளும் எதிரே சிலுசிலுவென்று ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடையும் பக்கத்தில் இவனுமாக வசீகரமான அந்த சூழல் அவளுடைய மனதை மயக்கியது. மேலே எதுவுமே சொல்லத் தோன்றாமல் என்றாள். பசிக்குதா? நான் வேற நேரா இங்க வந்துட்டேன். வழியில ஏதாவது நிறுத்தி சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமோ? எனக்கு தோணவே இல்லை. அப்பொழுதுதான் நினைவு வந்த மாதிரி நெற்றியில் தட்டி கொண்டான். இல்ல, பசிக்கலாம் இல்ல. அவசரமாக மறுத்தவளுக்கு அவனுடைய தடுமாற்றம் நன்றாகவே புரிந்தது. மௌனமாக குனிந்து கீழே கிடந்த குச்சி ஒன்றை எடுத்து மண்ணில் கோடு கிழித்தபடி இருந்தாள். ரொம்ப ஃபார்மலா ஆரம்பிக்கிறதா இல்ல கேஷுவலா பேசுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கெங்கோ பார்த்தபடி தொண்டையை மெல்ல செருமிக் கொண்டான். உன்னை முதல்ல பார்த்தப்பவே
ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 வருஷத்துல திரும்ப திரும்ப என்னையே கேள்வி கேட்டு உறுதி பண்ணிக்கிட்ட விஷயம்தான். இப்போ 2 மாசமா இன்னும் ரொம்பவே டீப்பா போன மாதிரி ஒரு ஃபீல். கரகரப்பான குரலில் பேசிக் கொண்டிருந்தவன் அவள் விழிகளை ஆழ பார்த்தபடி கேட்டே விட்டான். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா?